I நேத்து அருண் சொன்னாரு இல்லைங்களா சார்? ம், ஆக்சுவலி செகண்ட் பாயிண்ட் ஐ டோன்ட். பட் வேர் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கும் இந்த ஆஃப்டர் மஞ்சரிஸ் என்ட்ரி ம், முத்துவோட நானும் நெறைய நோட்டீஸ் பண்றேன் சார். அவரு கொஞ்சம் பார்ஷியலா இருக்கிற மாரி எனக்கே ஃபீல் ஆச்சு. ம், நெறைய இடத்துல கேட்க வேண்டிய இடத்துல ஹி டோன்ட் ஈவன் வாய்ஸ் அவுட். வென் ம். மஞ்சரின்னு வரும்போ அந்த பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. பட் நான் எனக்கு ஒரு 10 days ஐ ஃபீல் ஹியர் அண்ட் தேர். And one more point I would like to know about Mr. Shivakumar from your words. அப்புறமா இந்த பிரியாணி இஷ்யூ எல்லாம் எஸ்டர்டே த ஹோல் டீம் மோஸ்ட் ப்ராபப்லி எவ்ரிவன் வர் ஸ்டார்விங். அத பத்தி ஏன் சார் அவங்க நோட்டீஸே பண்றது இல்ல? தேவையில்லாததை எடுத்து என்னென்னமோ பேசுறாரு. தே டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலி நேத்து அவங்களுக்கு அவங்க நல்லா பண்ணாங்கன்னு புரிஞ்சதா, நல்லா பண்ணலன்னு புரிஞ்சதா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட். கேக்குதா? ஹலோ? ஓ சாரி, மியூட்ல இருந்து. யா, அதாவது யா, யா. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ஒரு மஞ்சரியோடைய என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வாட் ஐ குட் ஃபீல் ஃப்ரம் முத்து என்னன்னா, ஆஹ், நான் பர்சனலா நான் ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்ல மாட்டேன். பட் இன் அ வே ஒரு காம்படிட்டிவ் பிளேயரை பார்த்தா த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் மேலே ரொம்ப இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் பார்ட்டிசிபேஷன் டு தட் ஃபாலோயிங் கண்டஸ்டன்ட் பேசி அடி வாங்கிடக்கூடாது அப்படின்றதுல ஒரு கான்ஷியஸ்னஸையும் நான் முத்துக்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்த்தேன். தட் ஹீ டசன்ட் வாண்ட்ஸ் டு கெட் இன்வால்வ்டு டூ மச் இன் டு தட் கைண்ட். ஒரு மாதிரி இந்த மாதிரியான பிளேயர் கிட்டக்க சென்சிபிள் டாக் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சென்ஸ் ஆஃப் டாக் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பீப்புள் கிட்டக்க வந்து ரொம்ப நம்ம சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை வந்து ரொம்ப ஷார்ப்பாக யூஸ் பண்ணனா இதுவே நமக்கு அகெயின்ஸ்டாக திரும்பும். இப்போ நேற்று அந்த இந்த டாஸ்க் இன்சிடென்ட்டை வச்சே பேசணும்னு நினச்சா இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் இந்த தோப்பு காரணம் போட்டதையும் முத்துக்கு போட்டதையும் அட்ரஸ் பண்றாருன்னா, சிவா வீட்டுக்குள்ள வந்தோடனே ஏதோ ஒலிம்பிக்கு கோச்சிங் கொடுத்த மாதிரி டாஸ்க் கொடுத்துட்டு இருந்தாரு. கேர்ள்ஸுக்கு ஸ்பைடர்மேன் மாதிரி வாங்க, இல்ல தலைகீழ சுத்திட்டு வாங்க. அன்னைக்கு எங்க போனாங்க? அன்னைக்கு இதெல்லாம் அன்னைக்கு இதெல்லாம் எடுத்து போட்டு தான் வேலையை பார்த்தாங்க கேர்ள்ஸுங்க பார்க்கும்போது. இன்ஃபேக்ட் மஞ்சுரி ஆல்சோ ஹேட் த சேம் ஒப்பீனியன். எப்படி நீங்க முத்து என்ன ட்ராமா போட்டாரோ, ஐ மீன் இன் அ சென்ஸ் லைக் ஒரு டாஸ்கை எப்படி கொடுக்கணுன்றதை நான் செய்யும் போது அப்புறம் அவங்க புரிதல் இருக்கணும்னு அதே மாதிரி தான் அன்னைக்கு மஞ்சுரி எதுவுமே சொல்லியே. அவங்க எதுவும் டிஃபெண்ட் எல்லாம் பண்ணவே இல்லையே. கஷ்டப்பட்டாலும் அன்ஷிதா தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா மஞ்சரி சொல்லி பார்த்தாங்க. பட் இட்ஸ் ஆஃப் லைக் ஓகே இது என்னன்னு புரிஞ்சு தரீங்கன்னா ஷி வாஸ் ஆக்சுவலி ட்ரை. இது இது என்னன்னா காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நினைச்ச இடத்துல பேசிக்கிறாங்க, நினைச்சதை கண்டென்ட் ஆக்கிக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்ன பிரியாணி மேட்ரு அவங்களுக்கு ஒருவேளை தெரில இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு. ஆனா எது எப்போ எதுக்காக பேசிக்கிறாங்க அப்படின்னா அது மைலேஜ் இல்லாத கண்டென்ட்டா இருக்கு. ஒரு 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 கண்டென்ட் மைலேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு நிகழ்வுகள்னு ஒன்று இருக்கும். அந்த நிகழ்வுகளை எழுதி அந்த நிகழ்வுகளில் இருக்கிற டீட்டெயிலிங்கும் அந்த நிகழ்வுகளில் இருக்கிற சொசைட்டியை ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்களும் கனெக்ட் ஆகி அதை வந்து பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய பிரதிநிதியாக பேசுகிறவர் தான் கமல் சார். இங்கே எப்படி போகுதுன்னா there is no connectivity between the social audience, I mean public audience, nor the stage show audience. It's only a one man show. ஆனால் அந்த ஒன் மேன் ஷோ வாஸ் நாட் ஆக்சுவலி an இன்டராக்டிவ் ஷோ. ஒரு இன்டராக்டிவான ஷோவா இல்லை. தேங்க்ஸ் அபி. மூன்லைட் பேசுங்க மூன்லைட். சாரி சாய் 1 மினிட். எனக்கு நான் சிவாவை பத்தி ஓகே. கேட்டவரோட யா, யா, யா. நெக்ஸ்ட் சாரி. இன்னொரு பாயிண்ட் அதை கேட்டுடுறேன். லைக் அது பேசினாம எல்லா எல்லா நடக்கிற முக்கியமான இன்சிடென்ட் எதை பத்தியுமே ஒரு ஹோஸ்டை அட்ரஸ் பண்ணாம நிறைய விஷயம் நான் மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றேன். வெறும் அவங்க கொடுக்குற டாஸ்க்ல இருக்கிறத மட்டுமே தேவையில்லாம அதையே ஓட்டிட்டு ஒரு ஃபினிஷிங் இல்லாத போற மாதிரி என்னோட ஃபீல் இருக்கு சார். அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு நோ அபவுட் தட் சிவகுமார் சார். எனக்கு அந்த ஓகே See, actually the show is not being identically listed on the point of actions. இப்போ டாஸ்க்கு அப்படின்னு டாஸ்கில் இருந்து ஒரு கேரக்டர் ரிவால்வ்மெண்ட், அந்த கேரக்டர் ரிவால்வ்மெண்ட் கேரக்டரை விட்டு வெளில போய் உள்ளே வந்த நிகழ்வுகள், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பண்ண ஃபன்னியான பாயிண்ட்டு, அப்புறம் அந்த கேரக்டர்னால் ஏற்பட்ட அதாவது அந்த அந்த ரோல் பிளேனால் ஏற்படுற பாதிப்புகள் அப்படின்னு ஒருத்தங்க ஃபஸ்ட்டு இந்த ஷோவுடைய
அட்ரஸிவ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த நிகழ்வுகள் இங்க எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சொல்லுங்க எப்படி இருந்துச்சு இந்த வாரம் அப்படின்றது முதல் கேள்வினா, அதுக்கு அவங்க பிளண்டா தான் ஒரு பதில் குடுப்பாங்க. அந்த பிளண்ட் பதில் எப்படின்னா, "சார் சூப்பரா போச்சு சார். சார் பிரமாதமா போச்சு. ரொம்ப அழகா இருந்தது. டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ்." ஏன்னா அவங்களுக்கு அவங்க பண்றது சுவாரஸ்யம்னு நம்பிக்கிட்டு பண்றாங்க. எப்படி படம் எடுக்கிறவங்கலாம், நம்ம எடுக்கிற படம்லாம் ஹிட்டுன்னு நெனச்சு எடுக்கிறோமோ, எடுக்கிறது. மக்கள் வந்து பார்த்து சொல்லுவாங்க, "இந்த படம் எனக்கு ஒட்டுச்சு. இந்த படம் எனக்கு ஒட்டல. இந்த படத்துல எனக்கு இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு." அதெல்லாம் நடிக்கிறவங்களுக்கோ, இல்ல அத செய்றவங்களுக்கோ, அந்த மாரி ஒரு கிளாரிட்டியும் கெடைக்காது. அதனால நீங்க ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க அது எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்க அது ரொம்ப ஹைப்பா தான் பேசுவாங்க. ஆனா நீங்க அத நிகழ்வுகள எழுதிட்டு நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கல்ல அப்படின்னு சொல்லி, அந்த விஷயம் செய்யும்போது உங்களுக்குள்ள இப்படி ஒண்ணு தோணுச்சா? இது இப்படித்தான் போய் மக்கள சேரும். இல்ல இப்படி செஞ்சால் மக்களுக்கு அது சுவாரஸ்யமா போய் சேரும் அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல ஏதாச்சும் இது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ கிரியேட் பண்ணுச்சா? இல்ல உங்களுக்குள்ள இருக்கிறவங்க நீங்க செஞ்ச ஆக்ட்ட என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? அப்படின்னு இது மாதிரி நீங்க ஒரு நிகழ்வுகள டீட்டெயிலிங் பண்ணி அதுல இருந்து ஒரு ஃப்ரேம் பண்ணீங்கன்னா, அந்த நிகழ்வு நீங்க ஃப்ரேம் பண்றதுல இருந்து நெறைய த்ரெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிகழ்வுகள் உங்களுக்கு சொல்றதுக்கு நெறைய இருக்கணும். நீங்க அவங்கள கேட்டீங்கன்னா, ஓ அவங்க போன வாரம் சொன்னத ஞாபகம் வச்சு சொல்றதிலேயே ப்ராப்ளம் இருக்கும் பொழுது, நீங்க வந்து அந்த நிகழ்வுகள்ல அப்படி நீங்க என்ன பண்றீங்க? சோசியல் மீடியால ஏன் விஜய் சேதுபதி சார் பேச விட மாட்டேங்கிறாரு? அப்படின்றத இப்ப ரொம்ப பிரதான பிரச்சனையா அத ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து அந்த அந்த டவுட்ட கிளியர் பண்றது. அந்த டவுட்ட இப்படிதான் கிளியர் பண்ணணுமா? அது அவசியம். எதுக்காக அந்த அவசியம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குன்னா, எண்டுல அவர் ரோல நல்லா பண்றாருன்னு அவரு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்குது. பப்ளிக்கா கிடைக்குது, பிரீஃபா பேசுறது கிடைக்குது. அங்க போட்டிருக்கிறவங்க வீட்டுக்குள்ள உள்ள போட்ட லாக்டு பீப்பிள். அந்த லாக்டு பீப்பிள் கிட்டக்க நீங்க ஸ்ட்ரெய்ட்டா நான் உங்கள எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கலன்றதெல்லாம் யாராலயும் சொல்லவே முடியாது. அதனால நீங்க இந்த பர்ட்டிகுலர் ஷோவ பொறுத்தவரைக்கும் ஆ, ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. த த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் யூ ஹேவ் டு அண்டர்கோ வாட் இஸ் த கரண்ட் ப்ராசஸ் நினைச்சாங்கன்னா அவங்க இம்பாக்ட சேஞ்ச் பண்றதுக்கு த பனிஷ்மெண்ட் ஆஃப் த கேம். அதாவது ஒருத்தர் எழுந்துச்சு பிளண்டா பொய் ஒண்ணு சொல்றார். அவங்க ரஞ்சித் சார்ன்றதுக்காக சொல்ல சம்பந்தமே இல்லாம அந்த அந்த நிகழ்வை நமக்கு காமிக்கவும் செய்யறாங்க. ரஞ்சித் சார் அவர் சாரி சொன்னாங்களா? ஆமா சாரி சொன்னார் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றார். அதுக்கப்புறம் எனக்கு கேட்டுச்சு உனக்கு கேட்கலன்ற மாதிரி போனார். எதுக்காக அதை காமிக்கிறீங்க? காமிச்சதுக்கு அப்புறம் அதை ஏன் சீரியஸா அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அத சீரியஸா எடுத்து அட்ரஸ் பண்றதா இருக்கிறதா இருந்தா நீங்க அத காமிங்க. அப்போ நீங்க காமிக்கிறதோட நோக்கம் என்னன்னா, இத நாங்க அட்ரஸ் பண்ணல. நீங்க முடிஞ்சா உங்க தேவைகள அந்த ஓட்ல காமிங்க. ஓட்ல நீங்க அவர வந்து ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு வரும்போது, மறுபடியும் கம்பேரிட்டிவ் ஆப்ஷன்ல ரஞ்சித்த விட அது கம்மியான ஓட்டுக்கான அந்த ப்ராபபிலிட்டி கம்ப்ளீட்டா டைல்யூட் ஆகி வேற மாரி மாற ஆரம்பிக்குது. அருண் பேசுறத வச்சு திருப்பி நான் அருண் வெளில அனுப்பிச்சிட முடியுமா? ரஞ்சித்த வெளில அனுப்பிச்சிட முடியுமா? சேலஞ்ச் பண்ணி சொன்னாலும் இதெல்லாம் நடக்க போறது கிடையாது. அப்புறம் நீங்க சொன்ன சிவகுமார். நமக்கு இந்த கேம் பாய்ஸ் ஜெயிச்சோனே என்எஃப்பி அவருக்கு தான் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது எல்லாத்துக்கையும் தாண்டி ஒரு சில இந்த இங்க இங்க இருக்கிற சீரியல் ஆர்டிஸ்ட்ல இருக்கிற பாதி பேரோட ஒய்ஃபும் டிவிக்கு தெரிஞ்ச மீடியம்ன்றதுனால, இந்த ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் சில பேர காப்பாத்தி கூட்டு போறதுக்காக அவங்க பண்ற டிராமாக்கள், அது ரொம்ப ஜாஸ்தி. அதுலயும் சிவகுமார் ஒரு ஒரு பாயிண்ட் வேற ஒண்ணு சொன்னாரு. வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காகத்தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, இங்கிருந்து கேம நான் ஆரம்பிக்க. எனக்கு அத கேட்கும்போதெல்லாம் என்னா காண்டா இருந்துச்சு தெரியுங்களா? அதாவது நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது கண்டஸ்டன்ட் காண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு தடவ உடம்ப தூக்கிக்கிட்டு விளையாட முடியாம விளையாண்டு, எனக்கு அந்த என்னைய வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு உட்கார வச்சு அனுப்பிச்சிருந்தா கூட பரவால்ல. வைல்ட் கார்ட்ல வந்த ஒரே காரணத்துக்காக இத்தன வாரம் இருந்தது கூட பரவால்ல. ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. இந்த நாள் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த செகண்ட்ல இருந்து என் கேம் சேஞ்ச் ஆயிடும்னு. எ எனக்கு ஒண்ணுமே சொல்ல தோணல. அதாவது நல்லா இருந்தா சரி அப்படின்ற மாரியான ஒரு ஃபீல் தான் வந்தது. ஸோ சிவகுமார பொறுத்தவரைக்கும், அடுத்த வாரம் நாமினேட்லாம் பண்ணலாம். இந்த ஓட்டு கீட்டுலாம் வேணாமா, அப்படியே கதவ தொறங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டா, அது அவர் மரியாதைக்கு நல்லது. இல்லன்னா, அவரு இல்ல எனக்கு ஒரு விஷயம் விஷால் எழுந்துச்சு அந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஒண்ணு சொல்றான்.
சார் நீங்க வந்து இங்க பாசத்தை காட்டலாம் வரல, கேமை காட்ட வந்தீங்க. எது அவர்கிட்ட 3 லட்சம் மாதிரி பேச சொன்னதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இது அவன் ரஞ்சித்தை பார்த்து சொல்லியிருப்பானா? என்னைக்காவது ஒரு நாள் அது எழுந்துச்சு சாரு முதல் வாரத்துல இருந்து 7வது வரைக்கும் சாமி ஒரு பிரச்சனையும் இல்லை சாமி, அட என்னங்க சாமி இப்படிதானே ஓடிக்கிட்டு இருக்க, இந்த பாஸ்தெல்லாம் நீங்க காட்ட வேணா கேம் ஆடுங்கன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? அப்ப இங்க 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 பொறுத்த வரைக்கும் கேம் ஒருத்த மட்டும் ஆட ஆரம்பிச்சானா இந்த வீடு வந்து முத்துக்கே டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு யதார்த்தமா சொல்றேன். யதார்த்தமா 7 சீசன் பார்த்த அந்த யதார்த்தத்துல ஒருத்தன் சொல்றேன்னா அவன் தான் ஜெஃப்ரி. அநியாயத்துக்கு அறிவு இருக்கு, ஆனா கேமுக்கு ஒண்ணுத்தையுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஜெஃப்ரியோட அறிவு சூப்பரான அறிவு, அது அவன் மட்டும் கேமுக்கு லைட்டா திருப்பிட்டானா, கேம் விளையாடணும்னு திருப்பிட்டானா இந்த கேமை நல்லா சுவாரஸ்யமாக்கலாம். அதனால தான் சொல்றேன் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க. சீசன் பண்ண வேண்டியது ஹோஸ்ட் மேக்கர்ஸோட வேலை. நீங்க வந்து டப்புன்னு 2 நல்ல விக்கெட்டுங்களை தூக்குறதுக்கு நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க. லவ் ட்ராக்கே 9வது வாரம் இருக்கா இல்லையான்னு தெரியாம வந்துகிட்டு இருக்கு. இது என்ன ட்ரை பண்றாங்கன்னு தெரியல, ஆனா ஒண்ணு ட்ரை பண்றாங்க. ஒரே ஒரு வேர்ட் சார், அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான். நீங்க தான் அவரை ஃபர்ஸ்ட் வீக் உள்ள வச்சீங்க. அன்னைக்கே அவர் அனுப்பியிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்ல சார். ஒரு பஞ்ச் வேஸ்ட் ஃபிகர்ஸ் தான் உள்ள இருக்காங்க. வெரி ஹானஸ்டா ஒரு விளையாடாத ஒரு பல பேர் உள்ள இருக்காங்க சார். அதுல முக்கியமா ஐ எம் வெரி மச் ஆங்கிரி ஆன் யூ பிகாஸ் ஆஃப் தட் கை. நீங்க தான் ஃபர்ஸ்ட் வீக் காப்பாத்துனீங்க சார். இங்க கேளுங்க, சரிங்க காப்பாத்திட்டேன். சரி இப்ப உங்களுக்கெல்லாம் பெரிய சேலஞ்ச் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நாமளே நினைச்சாலும் நமக்கு மேல ஒரு பல பிஆருங்கள் பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. நாம நினைக்கிற பிளேயர் எல்லாம் ஓட்டு போட்டாலும் வெளில கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்ப பிரச்சனையே மேக்கர்ஸ்க்கும் பிஆருக்கும் தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. நமக்கும் ஷோக்கும் ஒண்ணும் நடக்கல. நாம என்ன கதர்னாலும் இவங்க 2 பேரும் டிசைட் பண்றவங்க தான் உள்ளேயும் இருக்காங்க, வெளியிலயும் போறாங்க. நாம என்ன பேசினாலும் மூச்சு கட்டி பேசினாலும் பிஆர் ஒருத்தரை டிசைட் பண்ணிட்டா உள்ள இருக்கார், மேக்கர்ஸ் ஒருத்தங்களை டிசைட் பண்ணிட்டா உள்ள இருக்காங்க. வேற இப்ப நான் வந்து இப்போ ஓகே நான் ஒண்ணு பண்ணேன் இருந்தாங்க சரி, 2வது வாரம் 3வது வாரம்லாம் அவங்கள வரும்போது காப்பாத்தி வெளில கூட்டு இந்த பாஸ்ன்னு ஒண்ணு கொடுத்தாங்க பாருங்க, அது வந்து இந்த சீசன்லயே பண்ணக்கூடாது தவறு அது. அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பண்ற வித்த இருக்கே, ஐயோ அது வரைக்கும் இந்த ஷோ வந்து மாறவே மாறாது. இந்த வீக் அட்லீஸ்ட் சிவகுமார் வருவான் ரொம்ப இதா இருந்தது சார். ஆக்சுவலி இந்த வீக் மன உளைச்சல் ஆயிடுச்சு. அந்த ஆளை பார்க்கும்போதே ரொம்ப ஃபீல் ஆகுது சார். தேங்க்ஸ் a lot சார். நெக்ஸ்ட் மூன்லைட் இருக்கீங்களா? just give me ஒரு phone call மட்டும் பேசிட்டு வந்துறேன். You go ahead, just I'll join definitely, but phone call. Sure. விஜய் இருக்கீங்களா? இல்ல எனக்கு புரியல, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? விஜய் யோ என்னையா உங்களுக்கு பிரச்சனை? எப்போத்துல இருந்தே கை தூக்கின்னு இருக்க? சரி டெக்கோரம் இது பண்ண வேணாம், பேசுறது தடுக்க வேணாம், அவங்க பேசட்டோன்னு விட்டா ரைட்யா. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க ஆலன், நம்ம மாத்தி பேசிக்கலாம் வாங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்க? மார்னிங் கேட்க வந்த கேள்வியும் டைலூட் ஆயிடுச்சு. நடுவுலயே வந்து அவரை நிறுத்திருக்கணும். அவரு கெட்ட வார்த்தை பேசும்போதே நிறுத்திருக்கணும். ரூல்ஸ் ராமானுஜம் சாய் அதை பண்ணுவாருன்னு பார்த்தேன், பண்ணல. அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லிட்டாரு இவரு ஆக்சுவலா, இருந்தாலும் ட்ரை பண்றேன்னு சொன்னாரு. சோ அங்கேயே நிறுத்தி சொல்லிருக்கணும். இல்ல அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அப்பவே அவரு ட்ரை பண்றேன்னாரு. அவர்கிட்ட முன்னாடி வந்தப்பே நான் சொன்னேன், அவர் ட்ரை பண்றேன்னாரு. ஆனா மறுபடியும் இது பண்ணிட்டாரு. இது எப்படி கூட்டு கலவணித்தனமா தர்ஷனன் சாய்? எனக்கு இல்ல இத கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? தெரியுது. சரி ஓகே. இல்ல இத கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா விஜய்? எனக்கு ஸ்பேஸ்ல இருந்து தூக்கி போட்டுருச்சு. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்ல ஒண்ணு இல்ல இல்ல சாய், இது நீங்க நிறுத்தலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அப்படியே இந்த அவரு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ அவருக்கு ஆப்போசிட்டா பண்றவங்க ரெக்கார்ட் எடுத்து ஊர் ஃபுல்லா போஸ்ட் வச்சு ஓட்டிட்டு கிடப்பாங்க. வேற வேலை வெட்டி இல்லாம ரெக்கார்ட் பண்றாங்க. யாருக்கு ஏதாவது பண்ணிட்டு இல்ல அப்படி கிடையாது, நம்ம கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சாய்.
இந்த நமக்கு அட்வைஸ் பண்றது வேலை இல்லையே. பண்ற இந்த பண்ற ஆட்கள்லாம் இங்கதான் இருக்காங்க. இல்ல இந்த ராஜா ராணி படத்துல இந்த பில்டிங்ல இருக்க 100 பேரை தவிர வேற யாருமே பார்க்கல. அந்த மாதிரிதான் இருக்கு. வச்சிருக்கிறது ரெக்கார்டு ஸ்பேஸ். இதை எடுத்து போட்டு இங்க போய் பண்றாங்கன்னா அவ்வளோ அவ்வளோ வெட்டியாவா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு இருக்கு. அது ஏன் நாங்கெல்லாம் கேக்குறீங்க? யூடியூப் பிரபலங்கள் நாங்கெல்லாம். ஆமா, அது என்ன அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபார்ச்சுனேட்லி வந்து அது கான்டெக்ட்டோட கிளிப் பண்ணி போட்டாதான் பரவாயில்ல. அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல கிளிப் பண்ணி போட்டு நியாயம் பேசுறேன்னு வந்துருவாங்க. வாயிலேயே 2 வைக்கலாம் போல இருக்கும். சரி, எனக்கு தெரியல. இது ஈகோ பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, அப்பதான் எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அப்புறம் 2, 3 பேர் பேசினாங்க. எல்லாம் மறந்து போச்சு. ஆலன் ப்ரோக்கே மறந்து போச்சு. இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. இன்னைக்கு நான் கேட்கறது நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம். ஏங்க எனக்கு புரியல. நீங்க அவர் பேசுறது கேட்டீங்களா? நிறுத்திட்டேன்னு தானே சொல்றேன். நான்லாம் அப்படியே தூக்க காலத்துல எங்கேயோ போயிட்டேங்க. நான் கேள்வி கேட்டு கிளம்பிடலான்னு இருந்தேங்க. ஒரே ஒரு கேள்வி, சப்ப கேள்விங்க. சரி இப்ப கேளுங்க. யாருகிட்ட? உங்ககிட்டயா? ரைட்டு. கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவரு சம்மந்தப்பட்ட விஷயம் தான், வேற எதுவும் இல்ல. இல்ல ஆக்சுவலா அவர்கிட்ட தான் பேசலாம்னு வந்தேன். கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ஏதோ பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்களாம். மக்கு தான், எல்லாம் மக்கு பிளாஸ்டிக்லாம், தண்டம் தான் அவங்கலாம். இதுல எதுக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோ பேசுறாருன்னே புரியல. ஆமா, ஆப்வியஸ்லா இப்போ சேதுபதி அண்ணாவோட ஹோஸ்டிங் வந்து சரி இருக்கா இல்லையானா கண்டிப்பா இல்லதான். அவர்கிட்ட இருக்கிற மைனஸே வந்து அவரோட நிலைப்பாடை வந்து எடுத்து வச்சு கரெக்டா பேச மாட்டாரு. நீங்க சொல்லுங்க எல்லார்ட்டும் கேட்டுட்டு கடைசியில அவரோட ஸ்டாண்ட் என்னன்றது, எது அவருக்கு தப்பு, எது ரைட்டு அப்படின்ற விஷயத்த கூட அவர் சொல்ல மாட்டாரு. அது ஒரு பிரச்சனை. பிளஸ் இந்த உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கும் பேச தெரியல. வந்து சும்மா சுத்தி விட்டுட்டு தான் இருக்காங்க. சுத்தி விடுறவங்க சுத்தி விடுறேன்னு சொல்றது தான் முடியும். யாராவது ஒருத்தங்க கேள்வியை கவனிக்கிறாங்களா? கேள்வியே கவனிக்க மாட்றாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கேள்விக்கே சம்பந்தம் இல்லாம வேற ஏதோ ஒரு பதில் சொல்றாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பேசினா வெறுப்பு தான் வரும். இப்போ ஆன்ற அஸ்திவாரமே இல்லாத ஆட்கள் வந்து தன்னை பயங்கரமா நினைச்சுக்கிட்டு பேசும்போது 50 படம் கொடுத்துட்டாரு. ஷோவோட ஹோஸ்ட் ஆயிட்டாரு. அவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் இருக்காதா? ஒருத்தன் வந்து கீழே ஷோல்டர் இறக்கி தூக்கி பேசின்னு இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் நான் சீரியல் தானே நடிச்சிருக்கான். அதை தாண்டி என்ன பண்ணிட்டான்? ஒன்னும் பண்ணல தானே. ஆலன் ஒரு 250 ஆலன். இது என்னது? ஓ, அந்த அவன் இவனா? ஆமா. அவரு என்ன பண்ணிட்டார்? நீங்க இது ரூலா வைங்க. நீங்க ரூலா வச்சீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்றேன். இது வந்து ஸ்பேஸ் டெக்கோரம் ஆலன். சோ அப்படியே ஃபாலோ பண்றேங்க. நீங்க ரூலா வைங்க, நான் அப்படியே சரி, ஃபாலோ ரூல். ஓகே, ரூல். ஓகே, சூப்பர். அந்த விஷால் அவர் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன ஒரு 10 பிசாக்கு பிரயோஜனம் இல்லை. அவரு 250 கூட பிரயோஜனம் இல்லை. அவர் ஆக்சுவலா அது ஒரு கண்டென்ட்னு சொல்லிட்டு அவரை வச்சு எதுவுமே ஏதாவது எடுக்கலான்னு பார்த்தா, பொண்ணுங்களை பத்தி கேவலமா பேசுறதே கண்டென்ட்டா வச்சுட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா இன்னொரு பொண்ணை வச்சு லவ் கண்டென்ட் கொடுக்கறதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காரு. இதை தவிர்த்து என்ன பண்ண தெரியும் அவருக்கு? ஏதாவது பண்ண தெரியுமா? என் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நான் போகும்போது என் தொழில் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் காட்டணும், அதை முன்னிலைப்படுத்தி காட்டணும்ன்ற ஒரு முனைப்போட இருப்பேன். இவங்க எல்லாரும் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த கிரியேட்டிவ் திங்கிங்னு ஒண்ணு இருக்கான்றதே எனக்கு டவுட்டா இருக்கு. ஒண்ணுமே இல்ல. ஒரு கண்டஸ்டன்ட் கிட்டயும் இல்ல. ஏதாவது ஒரு பிளாட் கொடுத்தாங்கன்னா அந்த பிளாட்டை விட்டு வெளில வந்து ஏதாவது பண்ணணும்னு கூட யோசிக்கிற அளவுக்கு தன்மை இல்ல. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இந்த இமோஷன்ஸ், இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கொடுக்கணும்னு சொன்னாதான் பண்ண தெரியும் போல இருக்கு. தெரியல. சிவியர் லோ பட்ஜெட் சீசன். இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வராமே வச்சிருந்திருக்கலாம். அப்புறம் இந்த சாச்சனா விஷயம் இருந்ததுல்ல, அந்த அத்தனை பொண்ணுங்க வந்து ஆலன் ஒரே நிமிஷம். 2 வார்த்தை சொல்லிக்கிறேன் இதுல நானு. அந்த விஷாலு திருட்டு பிரியாணி ஒண்ணு பண்றாரு, which you forgot to tell now. One more point. இந்த நீங்க நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க ஸ்பேஸ்ல ஜெஃப்ரி பொட்டென்ஷியல் பர்சன். நீங்க இந்த வீக்கெண்ட் தான் அவனுக்கு பர்சன் ஒரு கேக்கும் ஒரு 2 வேர்டு அனுப்புங்க மிஸ்டர் ஆலன். கேம் பயங்கரமா சேஞ்ச் ஆகும். இந்த வீக் என்ன ஒரு கேம் ஆடினா இஸ் நாட் அட் ஆல் ரெகக்னைஸ்ட். நீங்க பேசுங்க ஆலன், நான் மறந்துடுவேன்னு சொல்றேன். இல்ல, நீங்க என்ன பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டு இதை நீங்க மறந்துட்டீங்கன்னா எனக்கு தெரியலங்க. நான் என்ன சொல்றது? அதுக்கு மேல என்ன இந்த சொல்றது? வீக் ஒரு கேக்கும் ஒரு லெட்டரும் ஜெஃப்ரிக்கு அனுப்புனா அட்லீஸ்ட் we can see a good game. அவன் வெளியே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கேம்னு எக்ஸ்பெக்ட் பண்றது ஆலன். அததான் உங்களுக்கு பார்க்கலாம் நீங்களும் அந்த சொல்லலாம் நினைச்சேன். 250 மறந்துட்டீங்க அபி. என்ன சார்? I didn't get you.
இல்ல ஆக்சுவலா அவன் இவன் பேசுறது ஓகே. ஐம் அது சாரி. வந்து ஜெஃப்ரி காமன். அவங்களுக்கு ஒரு பர்த்டேன்ற ஒரு கிரியேட்டாவது பண்ணி ஒரு லெட்டர் அனுப்பணும்னு உங்கள நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இஸ் எ பொட்டன்ஷியல் பெர்சன். அவருக்கு தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல சார். அபி எனக்கு பட் எனக்கு ஒரு டவுட், யாருக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆலன் சார் கிட்ட சாரா அவர் கொஞ்சம் சோஷியல் இது ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். அதனால ஜெஃப்ரியோருக்கும் நல்லா இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும். ஒரு பொட்டென்ஷியல் கை வெளியில வந்த மாதிரி இருக்கும்னு. சிவகுமாருக்கெல்லாம் ஆனிவர்சரின்னு அச்சம் இல்லைன்னு இல்ல எழுதுறீங்க. அவ்வளவு இல்ல பெரிய மனுஷனுக்கு ஒரு இப்போ சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? ஏங்க இப்போ இப்போ சிவகுமாருக்கு வந்து அனுப்பிச்சது அவங்களோட ஒய்ஃப். எங்க நான் என்னங்க ஜெஃப்ரிக்கு அந்த மாதிரி ஆள் இல்லைங்க ஆலன். ப்ளீஸ் யூ டேக் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு புரியலங்க. நான் என்னங்க பண்றது? இது என்ன குடும்ப அவரு என்னோட பஞ்சாயத்தா? அதான் புரியலையே. எனக்கு இல்ல இல்ல இப்போ ஆலன நான் சொல்றேன். எல்லாமே கண்டென்ட் இல்ல. அவருக்கும் ஒரு பர்த்டேன்னு சொல்லி ஒரு பிரதரா ஒரு கேக்கும் ஒரு நல்ல லெட்டரும் அனுப்புனா நாம நல்ல கேமை பார்க்கலாம். ஒரு பொட்டென்ஷியல் பர்சன் வெளியில வரலான்ற ஒரு ஆசையில கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ரிக்வெஸ்டா கேக்குறாங்க. அபி ரியலிஸ்டிக்காவே சொல்றேன் பாருங்களேன். நான் இந்த விஷயத்த பண்ணா கூட அது வந்து ஃபேன் கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு தூக்கி தூர கடைசிடுவாங்க. நான் ஃபேமிலி இல்ல அவருக்கு. அவர் என்னோட ஃப்ரெண்ட் இல்ல. நான் நிஜமாலே அவர் கேக்கோ லெட்டரோ அனுப்பிச்சா கூட தூக்கி தூர போட்டுருவாங்க. சரியா? நான் இப்போ ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கலாமாய்யா? நான் அதுக்கு ஆ, தான் மேல வந்து திருப்பி கீழே போயிடுறேன். ஆலன் வச்ச செக் மாதிரி தெரியுதுயா எனக்கு இதெல்லாம். இல்ல இதுல என்ன நாட் செக் at all, இருக்கு? not at all. I am not a supporter of anybody here. யார் நல்லா கேம் ஆடுறாங்களோ பிடிச்ச வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுல கூட சில பேருக்கு பர்டிகுலரா ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க சும்மாவே அடிக்கிறாங்க. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், யாரும் இல்லை. எனக்கு ஜெஃப்ரியோட கேரக்டரும் பிடிச்சது. அவர் நல்லா விளையாடுறாரு. நல்ல பாயிண்ட் டக்கு 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 டக்குன்னு பேசுறாரு. ஆனா அவர் எங்க பேசணும் யாராவது ஒரு சின்ன நோட் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற ஃபீல் எனக்கு. அவ்வளவுதான். நத்திங் எல்ஸ். இல்ல அந்த எண்ணம் எனக்கும் இருக்கு. ஆனா என்ன நோக்கி இல்ல அத நீங்க சொல்லும்போது அபி அபி ஒண்ணு பண்ணுங்க அபி. இந்த அர்ணவ்னு ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒயில்ட் கார்டா போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க அவருக்கு ஒரு 1000 மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம்ல. அவர் போய் அந்த மெசேஜை கன்வே பண்ணிடுவாரு ஜெஃப்ரி கிட்ட. அவரு போய் தப்பா கன்வே ஏங்க பண்றாரு. நீங்க ஒருத்தரை பார்த்து ஹலோ குட் மார்னிங் சொல்ற ஃபீல் இருக்கிறது எனக்கு இந்த ஸ்பேஸ்ல ஆலனா தெரியும். சாமியில 2-3 ஸ்பேஸ்ல பார்த்திருக்க. சாய் ஜென்யூனா இருப்பாரு. தெரியாத ஆர்னவ் கிட்ட போய் நான் என்னங்க பேச? நான் வேற சோஷியல் மீடியா பர்சனும் இல்ல. வேற எந்த வகையிலும் மெசேஜ் கொண்டு போக முடியாது உள்ள. எனக்கு ஏ என்ன சரிங்க. டவுட்னா, சொல்றேன் ஆலன் அபி ட்ரை அபி பண்ணா நல்லா நான் ட்ரை இருக்கும்னு. பண்றேன். நான் ட்ரை பண்றேன் அபி. நான் ட்ரை இல்ல பண்றேன். யாராவது கண்டிப்பா ட்ரை கீழே பண்றேன். அவங்க ஆளுங்களே உட்கார்ந்து இருந்தா கூட உள்ள ஒரு ஹிண்டாவது கொடுக்க கூடாதான்னு. பிகாஸ் ரீசென்ட்லி நிறைய பேர் சொல்றாங்க அவங்க பர்சன்ஸ் வந்து ஸ்பேஸ் எல்லாம் லிசன் பண்றாங்கன்னு. ஏதோ நல்லாதான் இருக்கும், நமக்கும் ட்ரீட்டா இருக்கும். வி கேன் என்ஜாய் அ லாட். இந்த வீக் ஒரு பனி பையனா என்னமோ ஒரு தட் ரோல் இட் செல்ஃப் ஹி கேரிட் சோ வெல். இல்ல எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல அதுல. பட் அந்த வீட்ல அவங்க யார் பண்ணது எனக்கு பெருசா தெரியல. அந்த போன டாஸ்க்கும் சரி, இந்த பேக் டு ஸ்கூல் டாஸ்க்கும் சரி ரொம்ப போர் அடிச்சது. ஜெஃப்ரியும் சேர்த்து தான் சொல்றேன். பட் எனக்கு தெரியல. நீங்க ரசிக்கிற விதமும், நான் ரசிக்கிற விதமும் வேற மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த கேம்க்குள்ள வந்தா ஒரு 3 பேர் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் தாண்டி யாரும் விளையாட மாட்றாங்க. இப்ப தான் 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. அ உள்ள வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி அந்த லிஸ்ட்ல கிடையவே கிடையாது. அவர் இந்த கேமோட கான்ட்ரிபியூஷன் அவர்ட்ட ஒண்ணுமே இல்ல. 0 தான். ஆனா கேரக்டர் வைஸ் அவர்கிட்ட எனக்கு ஒரு சில குறைகள் இருந்தாலும், அம் அவரு எந்தெந்த இடத்துல கரெக்ட்டா பேசணுமோ அந்த இடத்துல ரொம்ப 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 அழகா பேசிறாரு. எனக்கு அவர பிடிக்கிறதுக்கு காரணமே அதுதான். பிளஸ் ஆப்வியஸ் ரீசன். நான் அவர பார்க்குற கண்ணோட்டமே அவர் என்ன சார்ந்த ஒருத்தரா தான் நான் அவர பார்க்குறேன். எனக்கு அதே டிஃபால்ட் செட்டிங்ன்றதுனால எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். பட் கேம் வைஸ் பார்த்தா, இந்த கேம்க்குள்ள இருக்கிறதுக்கான எஃபோர்ட் அவர் போடுறாரான்னு என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவர் எதுவுமே போடுறதில்ல. இல்ல அவர் போடணும். போட்டா நல்லாருக்கும். யாராச்சும் சொன்னாலும் நல்லாருக்கும். அப்புறம் ஈவிபி செட் ஆடியன்ஸ் இருக்காங்களா, அந்த செட் ஆடியன்ஸ்ல நான் போய் உட்காந்துட்டு ஹோஸ்ட்ட கேள்வி கேட்டாலோ, இல்ல அம் தாக்குற மாரி கேள்வி கேட்டாலோ, இல்ல தன்மையா கேள்வி கேட்டாலோ, அந்த கேள்வியில ஒரு எப்படி சொல்றது? அந்த கேள்வியில ஒரு லாக் இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அதே கண்டஸ்டன்ட்ஸ கேள்வி கேட்டாலோ, தன்மையா கேட்டாலோ, திட்டுற மாரி கேட்டாலோ, அந்த கொஸ்டின்குள்ள ஒரு லாக் இருந்துச்சுன்னா, அத டெலிகாஸ்டே பண்ண மாட்டாங்க. கட் பண்ணி எடுத்துருவாங்க. எ அப்புறம் இந்த ஸ்பேஸஸ்ல வந்து புரொடக்ஷன் டீம்ல அதாவது விஜய் டிவிக்கு சோசியல் மீடியா டீம் ஒண்ணு இருக்கு. அந்த சோசியல் மீடியா டீம்லேருந்து புரொடக்ஷன் டீம்லேருந்து கிரியேட்டிவ் டீம்லயும் 2 பேர் வந்து கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியும்.
பட் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது? இன்ஃபர்மேஷன்லாம் டைரக்ட்டா போகுது. ஸ்பேசஸ்ல நடக்கிறது ஸ்பெசிஃபிக்கா பாயிண்டா போய் சேருது. பட் அது வந்து கண்டஸ்டன்ட்ஸ்க்கு போய் சேருமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். இங்க அதான் சொல்றேனே, ஹோஸ்ட் வந்து அவரோட சைடு ஒண்ணு அவரோட நிலைப்பாட எந்த இடத்துலயும் வந்து நின்னு பேசாதனால அது வந்து ஒரு க்ளோஷருக்கே வரமாட்டேங்குது. க்ளோஷர் வந்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்டஸ்டன்ட்ஸால எடுக்க முடியும்ன்றது என்னோட தாட் ப்ராசஸ். பட் கண்டஸ்டன்ட்ஸ் அந்த அளவுக்கு வர்த்தான்னு பார்த்தீங்களா? கண்டஸ்டன்ட்ஸ் யாருமே வர்த் இல்ல. அவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு கூட அவங்க வர்த் இல்ல. இவங்கலாம் வந்ததுக்கு வராமயே இருந்திருக்கலாம். வீட்லயே இருந்திருக்கலாம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அதை வந்து கிராஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஹோஸ்ட் சொல்றத முதல்ல கேட்கணும். காது கொடுத்து கேட்டு அவர் என்ன எப்படி எந்த இதுல சொல்ல வராரு, இத சொல்றது நம்மளுக்கு தப்பா தெரிஞ்சா நம்ம மாத்திக்கணும். இல்ல அவரு நம்மளுக்கு வந்து பாராட்டினார்னா அதை வந்து இன்னும் எப்படி சுவாரஸ்யமா கொண்டு போகணுன்றத ஹோஸ்ட் சொல்றதை கேட்கணும். இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் ஒருத்தர் கூட அவர் சொன்னதை காது கொடுத்து கேட்கல. அவர் ஒண்ணு சொல்றாரு, இவங்க ஒண்ணு பேசுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த கண்டஸ்டன்ட் மாறவே மாற மாட்டாங்க. இது அப்படியே ஃபிளாட்டா தான் போகும். அது ஆஸ் பர் இப்போ வந்து அவங்க எல்லாமே ஒரு ஆக்டர்ஸ், அவ்வளவுதான். டைரக்ஷன் டீம் தான் நம்ம வந்து இப்போ அவங்க இந்த மாதிரி டைரக்ஷன்ல கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அது அப்படியே ஃப்ளோல தான் போகுது. வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி ப்ளஸ் வந்து இந்த கண்டஸ்டன்ட் சாரி கோ ஹெட் சாரி அதான் அப்படி கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து நம்ம வெளியில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சுனாலோ இல்ல கேக் வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஹோஸ்ட் லாஸ்ட் சீசன்ல கமல் சார் சொல்றதை கேட்பாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு 2-3 பேராவது கேட்பாங்க. கேட்டு மாத்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் இந்த சீசன்ல முத்துக்குமரன் ஒரு அடி வாங்கிட்டு அதை ஒரு பாயிண்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சாம், அவரு அவ்வளோ ஏன் சாம்? 2 நாளைக்கு முன்னாடி சிவகுமாருக்கு அவங்க வீட்ல இருந்து லெட்டர் வந்துச்சுல, அதுல அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சதே க்ளூ தான். ஓகேவா? அது ஆமா கூட ஆமா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு அவங்களுக்கு இல்லாத பட்சத்துல என்ன பண்ண முடியும்? அது நீங்க யாரும் சாச்சனாக்கு ஒரு லெட்டரு ஒரு அது செய்யுள் வந்துச்சு. சத்யாவை வந்து அது காரி துப்பாத குறையா கலாய்க்கிறாங்க. எனக்கு வந்து நிஜமாலே பிடிச்சிருந்தது. இவரு வந்து அவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரசிச்சுட்டு இருந்தேன். இவங்கள இதுக்கு மேலயும் பண்ணணும். எந்த அளவுக்கு லைக் இவங்கள வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு போய் இவங்களலாம் அசிங்கப்படுத்தணும்ன்றத நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அத பண்ணணும்னு இவங்களுக்கும் அத பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா 50 நாள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளில வந்து நம்மள மாரி ஆட்களுக்கும் மத்த ஸ்மால் டைம் செலிபிரிட்டீஸ்க்கு இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்றது தெரிஞ்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க உள்ள போயிருக்கிற ஆட்கள் வந்து அது வேஸ்ட் பண்றாங்க. இவங்களுக்கு எதுக்கு இது? எதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? வீட்டிலேயே இருந்திருக்கலாம். சீரியஸாவே வீட்டிலேயே இருந்திருக்கலாம். இவங்களுக்கு சம்பள காசும் வேஸ்ட்டு, சாப்பாடு வேஸ்ட்டு. எல்லாமே வேஸ்ட். இவங்க மேல போடுற எஃபோர்ட், டைம் எல்லாமே வேஸ்ட் தான். அதுல மாற்று கருத்து வேற யாருக்காவது இருந்தா, அவங்க என்னவோ இந்த ஷோவ என்ஜாய் பண்ற மாரி தான் நான் பார்க்குறேன். இல்லன்னா வந்து கண்டஸ்டன்ட்ஸ் மேல நீங்க பாவப்படுற மாரி நான் பார்க்குறேன். கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பாவப்படுற அளவுக்கு வொர்த் இல்லங்க. சுத்தமா வொர்த் இல்ல. ஓகே. விஜய் நீங்க ஏதாவது பேசணுமா? ரவி சார் வந்துட்டாரு பாருங்க. மைக் கொடுங்க. விஜய் ஏதோ கேக்குறேன்னாரு. ஓகே சார் இருக்கீங்களா? லிசனர்ல காமிக்கிறாரு. இல்ல ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. ஓகே. மியூட்ல இருக்கீங்க. கால்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் உங்களுடைய கேள்விக்கு நான் இப்போ சூப்பர் கியூரியஸா இருக்கேன். அடி வெளுக்க போறேன். அது ஒரு சப்ப மேட்ரியா? ஒண்ணுமே இல்ல. அப்புறம் இந்த பிஆர் மேட்டர் ஒண்ணு பேசிட்டு இருந்தீங்கல்ல. இவங்க எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்கு. ஜெஃப்ரி, ரியா தவிர. உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் இருக்கு. இல்லன்னு அவங்க சொல்லவே முடியாது. இல்ல என்னால இதுல ஜெஃப்ரிக்கும் இதுல ரியாக்குமே இல்லன்றதே ஒத்துக்க முடியாது. எந்த கண்டஸ்டன்ட்டுமே அதெல்லாம் இல்லாம உள்ள போற அளவுக்கு யாருமே டம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் த பேசிக் பிஆர் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இந்த எக்ஸாஜரேட்டட் பிஆர் வேணும்னா இல்லாம இருக்கலாம். அண்ட் ஹலோ பிஆர் எனக்கு பொலிட்டிக்கல் இல்லைங்க. இல்ல தர்ஷனா எனக்கு இல்லைங்க. பொலிட்டிக்கல் பேக்கிங் 2 பேருக்கு இருக்கு. எனக்கு இல்லைங்க.
முதல்ல அத பதிவு ஓகே, பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் நோ திஸ், பட் நான் சார் இங்க அத ஒழுங்கா உங்களுக்கு வச்சுட்டு போயிருந்தா உங்களுக்கு நான் இருந்தேன் சார். ஆலன் ப்ரோ போட்டு என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாரு. என்ன சார் நீங்க சொல்லுங்க ப்ரோ சார். எனக்கு சாமுவேல் தான் பியர்னு சொல்லுங்க சார். அடுத்த வருஷம் காசாவது வரும். எனக்கு வச்சுட்டாது போயிருக்கலாம் போல இருக்கு. முதல்ல என்- ஒரு 2 வாரம் ட்விட்டர் ஸ்பேஸ் எ- வந்துட்டே எ- போயிருக்கலாம் போல. எனக்கு ஒரு 2 பெட்டியை கொடுத்துட்டு போயிருந்தீங்களா? இல்ல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. நீங்க போறதுக்கு முன்னாடி என்கிட்டயாவது பேசிட்டு போயிருக்கலாம். உங்களை அதிகபட்சமா போட்டு தாக்குறதே நான் தான். என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னாவது அவர் பார்க்கல ஒண்ணு பண்றாருன்னு அதை வந்து ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிருப்பேன். எங்க ஆக்சுவலா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் நாள் சாட்சனா எலிமினேட் ஆனாங்கல்ல, நீங்க அங்க வந்து சாட்சனா மேல திருப்பி விட்டீங்கல்ல. அதாவது ஜெஃப்ரி ஆரம்பிச்சிருப்பான், ஆனா நீங்க மொத்தமா சாட்சனா மேல திருப்பி விட்டீங்கல்ல, அங்க நீங்க எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்கணும். அங்க நீங்க எலிமினேட் ஆகி வெளியே போயிருந்தீங்கன்னா இப்ப உள்ள இருந்திருப்பீங்க. நீங்க அழுவுறத பார்த்து இருந்துக்கலாம். நான் வெளியில சாட்சனா அழுவுறத பதிலா. நான் வெளியில வெளில வந்த அப்போ வந்து சும்மா நான் நக்கலா தான் ஸ்பான்சர்ட்ட கேட்டேன். நான் இப்ப ஏதாவது ரூமுக்கு போகணுமா அப்படின்னு. இல்ல சார், நீங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு. அட பாவிங்களா, என்ன அந்த பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போய் திருப்பி கூட்டு வந்தீங்க, என்னைய நிஜமா தான் இப்ப வெளில கூட்டு வந்தீங்களா அப்படி. அது மாதிரி எப்ப என்ன பண்ணணும்னு அவனுங்களே டிசைட் பண்ணிக்கிறானுங்க. இத ஓட்டுன்னு நம்ம சொல்றாங்க. விஜய் பேசுங்க. ஆக்சுவலா ரவீந்த் உங்ககிட்ட ரொம்ப நேரமா விஜய் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு சன் செய்திகள் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. சார் சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபோன் கால் போயிட்டீங்க, அப்போ என்னை வச்சு செஞ்சுட்டாங்க சார். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வீக்கு நீங்கள் ஹெல்மெட் ஆகி வந்துட்டு அப்புறம் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஸ்பேஸில். அண்ட் அப்போ வந்து நான் சொன்னேன் உங்கள் கேம் பிளே ப்ராங்க் விஷயம்லாம் நல்லா தான் இருந்தது சார், சுவாரஸ்யமாக பண்ணீங்க அதெல்லாம் சொன்னேன். அண்டு அப்போ வந்து என்னன்னா நீங்கள் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க சார், நான் வைல்ட் கார்டு போயிட்டு ஒரு கலக்குவேன் சார், நானும் வர வந்து அதுக்கு விஷயம்லாம் பண்ணேன். என்ன சார் ஆச்சு இப்போ? எனக்கு அந்த போனா இப்ப அவங்க எனக்கு தெரிஞ்சு 2 பாயிண்ட்ல போயிட்டு இருக்கு. ஒண்ணு ஷோ பட்ஜெட்ல போதான்னு தெரியல, இல்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு வைல்டு கார்டு இம்பாக்ட நம்பி இனி ஷோ பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்டுக்கு மேனேஜ்மெண்ட் போயிருக்குமோன்னு எனக்கு தோணுது. சார் உண்மையா சொல்லுங்க சார். நீங்க தான் ஹையஸ்ட் பெய்ட் கண்டஸ்டன்ட்ங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க பட்ஜெட் பார்த்து தான் அவங்க வந்து உங்களுக்கு திருப்பி கூப்பிடலன்றது எனக்கு தெரியும். நீங்க உண்மையை சொல்லுங்க சார். எனக்கு வந்து ப்ராபப்ளி எஸ் ஐ மைட் பி த ஹையஸ்ட் பெய்ட், பட் ஆனா அது ஒரு காரணம்னு என்னங்க புறாக்கெல்லாம் போறான்ற மாதிரி இதெல்லாம் ஒரு இதுக்காகலாமா வெளில அனுப்புவாங்க? அப்படி சொல்லியிருந்தா ஏதோ ஒரு டீலை பேசி யோ டிஸ்கவுண்ட்டுக்கு வரேங்க விளையாட விடுங்கன்னு கேட்டிருப்பேன். சார் உங்கள மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து வெளியே இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து டெய்லி போயிட்டு இதோ வந்துடுறேன், இதோ உள்ள போறேன், இதோ வரேன் அப்படின்னு வந்து வேகமா பேசிட்டே இருக்காரு. அவர்லாம் என்ன நிலைமையில இருக்காருன்னு சொல்ல முடியுமா? நேத்து சாயங்காலம் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எனக்கு கால் பண்ணிட்டு நீங்க கேரவன்லியா இருக்கீங்கன்னு. ஏன் அப்படின்னா, இல்ல இன்னைக்கு நீ யூடியூப்ல என்ன பண்ணாலும் நம்புவியா அப்படின்னு. நிஜமாவே கால் பண்ணி அவர் நான் உள்ள போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த லெவரேஜ் கொடுத்தாங்களா சார்? கான்ட்ராக்ட்ல வந்து இந்த இத்தனை வீக்ஸ் அப்படின்னு நெகோசியேஷன் ஏதாவது கொடுத்தாங்களா? அந்த லெவரேஜ் கொடுத்தாங்களா? அது வந்து போன சீசனுக்கும் முந்தின சீசன் கொடுத்தாங்க. அது இந்த சீசன் கொடுக்கலன்னு தான் நான் இந்த சீசன்ல வந்து அந்த மாதிரி இல்ல. ஆனா இந்த சீசன்ல வந்து எனக்கு அகைன் ஆக்சுவலி as part of the contract I need to go. If they say I need to go, அவங்க கன்சிடரேஷன் வைல்ட் கார்டு எல்லாம் இருந்தது. கேம் பேட்டர்னோட ப்ரோட்டோடைப் வந்து இப்ப எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு கேமரை உள்ள அனுப்பணும், இல்ல ஒரு கேமை சேஞ்ச் பண்ணி கேமோட பெர்ஸ்பெக்டிவ் மாத்தணும்ன்றது உண்மையிலேயே அவங்க சீரியஸ் கன்சர்னா இருந்தா அந்த 6 பேர்லயே அவங்க வந்து ஒரு மேஜர் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ஆளை அனுப்பி அவங்க கேம் ஆடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னையை இப்போ அனுப்பணும்னு அவங்க முடிவு பண்ணி நான் இதுக்காக போய் கேமை விளையாடணும் அப்படின்ற அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணணும், அதுக்கான அந்த ஸ்பேஸு இப்போ யாரோ சொல்கிறாங்க இன்னையிலேருந்து இண்டிவிஜுவல் கேம் ஆகுதுன்னு. அப்படி அதெல்லாம் ஆகுது, இந்த ஸ்பேஸ் இப்போ கிடைக்குது அப்படின்றதுக்காக பண்ண மாட்டாங்கன்றது என்னுடைய இது. போதும் எல்லாம் போட்ட வரைக்குமே ஒன்றும் எடுக்க முடியல. நான் 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 எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று நடக்கும். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சௌந்தர்யாவுடைய அப்பா பேக்கரி வந்து அடிஷ்னல் கோ ஸ்பான்சராக வரலாம்.
சார் பிபிக்குள்ளேயே கிளியே திறக்க போறாங்க. சார் என்ன சார் இப்படிலாம் குத்துனா எப்படி சார்? ஆர்மிலாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் டென்ஷன் ஆக மாட்டாங்களா? ஆர்மி ஹெட்டே நீங்க தான் விஜய். எனக்கு ஒரு சார் கொஸ்டின் அப்புறம் இருக்கு. நீங்க ஹோஸ்ட் பத்தி சொல்ற விஷயம்லாம் ஓகே, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவேன். நான் அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பேசல. பட் நீங்க இப்போ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு கொஸ்டினா வராதா சார்? உங்களுக்கு கேஸ் ஆகாதா? ஆகட்டும் சார். இந்த ஷோவை நம்பி நம்ம இல்ல சார். நான் அதான் சொல்றேனே ஓகே சார். ஓகே புரியுது சார். இது கிரிட்டிசைஸ் இல்ல உண்மையா சார். சொல்லுங்க. இந்த கிரிட்டிசைஸ் மட்டும் இல்ல சார். இதுதான் நானும் தானே காமன் ஆடியன் சார். நீங்க நான் வாங்குற பேமெண்ட்டுக்கே எனக்கு ஒரு நடக்கலன்னா அவர் வாங்குற பேமெண்ட்டுக்கு ஒன்று நடக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அது நடக்கலன்னா எனக்கு வந்து இப்ப நான்லாம் சுரேஷ் சார்பர் தான். நானாவது பரவாயில்ல. சுரேஷ் சார்லாம் 3 லட்சம் மாதிரியே சொல்லிட்டு நேராவே சொல்லிட்டு போயிடுவாரு. ஹலோ எனக்கு ஒரு ஹலோ சார் கொஸ்டின் இருக்கு. ஹலோ சார் ஹலோ இன்னைக்கு சண்டே, சனிக்கிழமை இல்ல. எனக்கு இன்னைக்கு சுரேஷ் சார் வரும் வந்துட்டாரு. ஸோ 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ஆடியன்ஸும் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்ட் இங்கே ஸ்பேஸில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஆர்ன்ற விஷயம் வந்து நிறைய பேர் வார்த்தை அது தென்பட்டே இருக்கு. பட் அதோட நாலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. லைக் நிறைய பேருக்கு அதோட ஃபுல்லாக எப்படி அதை பிரேக் டவுன் பண்ணி யாருமே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. உள்ள என்ன நடக்கும்ன்றது தெரியல. மேபி இந்த பிக் பாஸ்க்காக இந்த பிஆர் வேலைகள் எப்படி பண்ணுவாங்க, இது எப்படி போயிட்டு அஃபெக்ட் ஆகுதுன்றது ஒரு மாதிரி வீடியோ மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு ஆடியன்ஸ் கன்வே பண்ற மாதிரி இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள வந்து பிஆர் வச்சு தான் மேஜரா கேம் விளையாடுறாங்கன்னு நீங்க சொல்லும் போது இதை ஏன் வந்து ஒரு விஷயமா எடுத்து நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. சீசன் 4க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஒரு ஷோ ஒன்று பண்றதா இருந்தது சார். அதாவது பிக் பாஸ் சுத்தி இருக்கிற வணிகங்கள், பிக் பாஸ் சுத்தி இருக்கிற பிஆர்னா என்ன, பிஆர் கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ், இது மாதிரிலாம் போட்டு ஒன்று எல்லாம் நல்லா ரெடியா போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய அட்வைசஸ் வந்தோன்னா அதை அப்படியே விட்டுட்டு சரி இது எதுக்கு நம்ம இதை போய் பேச போய் அது ஆக்சுவலாக என்னன்னா இப்போ ஒரு ஜென்ரலைஸா சொல்லணும்னா ஒரு கேம் ஷோவோட இப்போ இந்த கேமோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிஆர் கையில இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா சொல்ல முடியறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க நினைச்ச பிளேயரை மேக்கர்ஸால மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும், வெளில எடுக்க முடியுமே தவிர என்ன ட்ரை பண்ணாலும் மக்கள் ஓட்டால ஒன்றும் பண்ண முடியாது. பிஆர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா ரூல் பண்றாங்க. மேக்கர்ஸ் அதை பிரேக் பண்ணா மட்டும்தான் நடக்கும். You name a contestant of 5 people whom I am saying, until unless makers decide they can come out. If at all they ஏதாவது ஒரு மிகப்பெரிய டட்டி கேம் அவங்க விளையாண்டாலும் until makers கால் இல்லைன்னா பிஆர் இஸ் வெரி 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 ஸ்ட்ராங். தலைகீழ என்னனால சௌந்தர்யா வெளில தூக்கி போட மேக்கர்ஸோட ஸ்பான்சர்ஸ் தான் பயங்கரமா ப்ளே பண்றாங்க. ஓவர். சில முதல்லலாம் நான் ஸ்பான்சர் தான் சொல்லிட்டு இருந்தேன். பல பேர் அதை தான் மேக்கர்ஸ்ன்னு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு சரி நான் மேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அந்த ஒரு லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் திருப்பி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யாரை தூக்கி வெளியில போட முடியாதுன்னு யாரோ சொன்னீங்களே ஒரு பேர் சார். இப்போ ஒரு சௌந்தர்யா டார்கெட்னு வச்சுக்கோங்களேன். சௌந்தர்யா டார்கெட்னு சொல்றேன் நான். டார்கெட் சௌந்தர்யா நீங்க வச்சீங்கன்னா நடக்காது. டார்கெட் முத்துக்குமரன் வச்சீங்கன்னா நடக்காது. டார்கெட் ஆனா அவங்க எல்லாம் நல்லா விளையாடுறாங்களேன்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே அதுல இருந்து அந்த ரேஷியோ ஆஃப் பாயிண்ட் வந்து இவங்க எல்லாம் நல்லா விளையாடுறாங்கன்ற ரிஜிஸ்டருக்கு அந்த 50 டேஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்ப செகண்ட் செட் ஆஃப் 50+ டேஸ் இருக்குல்ல, சரி இப்ப அக்ரெசிவா ஒன்று கொண்டு போவோம் அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அம்ச வைல்ட் கார்டு தான் இப்ப அடுத்தது வெளில வந்திருக்கு. மிஸ்ஸா என்எஃபில பாஸ் வாங்கலன்னா அதுவும் வைல்டு கார்டு தான். மேல் கண்டஸ்டன்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளே திருப்பி அடுத்த வாரத்துக்கு நீங்க சத்யா, சிவா, சத்யா இவங்க 2 பேரை தவிர, ரஞ்சித் சார்லாம் கூட நான் சொல்ல மாட்டேன். சிவா, சத்யா இவங்க 2 பேரை தவிர அடுத்த வாரம் இவங்க 2 பேரும் நாமினேஷன்ல வந்தா இவங்க 2 பேரை தவிர நீங்க நினைக்கிறீங்களா வேற யாராச்சும் வைல்ட் கார்டுல இருக்கவங்க வெளில வந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சிவா, சத்யா இதுல சத்யாவை காப்பாத்திட்டு சிவாவை தூக்கிடுவாங்க. ராணவ் சத்யா வர சொல்லுங்க பாப்போம். ராணவ் சத்யா வந்தாலும் சொல்றேன், சத்யாவை காப்பாத்திட்டு அது ராணவ் சத்யா வந்தா சத்யாவை தூக்கிடுவாங்க. ஓகே, அப்போ நீங்க அந்த ராணவ் யார் வந்தாலும் ராணவ் தூக்க முடியாது. இப்போ ராணவ் அந்த ஸ்டேஜ் வந்து ராணவ் முத்துக்குமரன், ராணவ் ஜாக்லின், ராணவ் சௌந்தர்யா
இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா 5 ப்ராபபிலிட்டியில முதல்ல போகணும். முதல்ல இந்த 9, 10, 12 நாமினேஷன் ப்ராபபிலிட்டி போகவே கூடாது. முதல்ல கூட்டத்தை குறைங்க. இந்த படத்துல வந்த மாதிரி முதல்ல 4 பேரை வெளில அனுப்புங்க. குறைச்சதா இருந்தா கூட பரவாயில்ல, ஷோவை பார்க்குறோம். இத்தனை பேரை வச்சுக்கிட்டு ஷோவை நீங்க வந்து பண்ற அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை முதல்ல வெளில தூக்குங்க. எல்லாரும் விளையாட ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங் இந்த ஆள் திடீர்னு மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போது தர்ஷனை தூக்கி இது பண்ண ஒரு இம்பாக்ட் எப்ப அந்த வேவ் கிரியேட் ஆச்சோ அது மாதிரி தர்ஷன் கவின் வெளில போன மாதிரி உள்ள டப்புன்னு 2 நல்லா ஆடிட்டு இருக்கிற பிளேயரை வெளில தூக்கி போடுங்க. நல்லாதான் நடந்துச்சு ஐயா. சார் அது ஆமா அது சார் நெஞ்சில அது கட்டப்பா சீனா போச்சுயா. என் கூட நடிச்சிட்டு இருக்கிற நேத்து வரைக்கும் சாரின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஆஸ்காரை தர மாட்டேங்கிறீங்க. அவருக்கு சார் அவர் ஒரு பெர்ஃபார்மன்ட் போயிட்டு இருக்காரு. சார் எனக்கு இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின் இதான். நீங்க சௌந்தர்யா சொல்றீங்க அந்த பேக்கரி ஸ்பான்சர் அந்த விஷயம்லாம் அது ரிலேட்டடா ஒன்று என்னன்னா, இப்போ ரியா இருக்காங்களா, அவங்க உள்ள போனாங்க, அவங்க ரிவ்யூவர் தான். பிஆர் பத்தி கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் சில விஷயங்கள்லாம் இருக்கும் அண்ட் வெளியவும் பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க. அவங்களுக்கும் சௌந்தர்யா இது மாதிரி பண்றது ஏதாவது இருந்தா அவங்களுக்கும் டவுட் பட்டிருப்பாங்க. பட் உள்ள போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது சௌந்தர்யான்றது தான் அவங்க பின்னாடி வெளியே வரும்போது பேசிட்டு வராங்க. ஸோ அப்போ அவங்க கேரக்டரும் அந்த இதுவும் இருக்கு அண்டு உள்ளேயும் அவங்க ஏதோ பண்றாங்கன்றதால ஒரு ரீசனும் இருக்குது தானே சார். ஏன்னா வந்து கண்டென்ட் கொடுக்காமலே பிஆர் வச்சுக்கிட்ட நிறைய பேர் வந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ இவங்க பண்றதால தான் அது இன்னும் சஸ்டெயின் ஆகுதுன்றது தான் நான் ஃபீல் பண்றேன் சார். ஆக்சுவலா நான் இவங்க பண்றாங்கன்னா யார் பண்றாங்கன்றீங்க? சௌந்தர்யா. ஓகே. இப்போ ரியா வந்து ஒரு வீடியோ போட்டு வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டாங்க. என்னை போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பிஆர்லாம் வச்சுட்டு போன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் உள்ள போய் நாம செய்யறதை வச்சு மக்கள் நமக்கு ஏதாவது திருப்பி செய்வாங்க அப்படின்னு. ஆனா விஷயம் என்னன்னா நாகப்பிரியா ரொம்ப ஸ்பான்சர். நான் தனியாலாம் போய் செலவு பண்ணி பிஆர்லாம் வைக்க மாட்டேன். 30 நாள்ல சௌந்தர்யாக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நான் ஏன் போய் சௌந்தர்யாவை முறைச்சுக்க போறேன்? நான் சௌந்தர்யா கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டா அந்த பிஆர் நம்மளை காப்பாத்தாதான்னு இந்த பொண்ணு ஓசி கேட்ச் ஆட போயிடுச்சு. அதான் இங்க பிரச்சனையே. இங்க பிஆருக்கு பே பண்ணிட்டு தான் போகணும். இது என்ன ரொம்ப போச்சு? நீங்க ஃப்ரீயாலாம் போய் சௌந்தர்யா பிஆர் டீமை நீங்க வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைச்சு நீங்க வந்து ஒன்று பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தட் வில் நாட் ஒர்க். நாகப்பிரியா வந்து மாஸ் ஆகி இருக்கணும்னா சௌந்தர்யாவை விட ஒன்று பிஆர் டீம் வச்சிருக்கணும், இல்லை சௌந்தர்யாக்கே டஃப் கொடுக்குற ஒரு கேம் விளையாண்டுருக்கணும். அப்படி என்ன சௌந்தர்யா கேம் விளையாண்டாங்கன்னு அடுத்தது கேட்காதீங்க. நான் சொல்றது அப்படி ஒரு கேமா போயிருந்தா நான் அன்மியூட் பண்ண அதுக்கு தான் நீங்க அதுக்கும் பதிலே சாமுவேல், இதெல்லாம் கேட்டு எப்படி இருக்கீங்க? சௌந்தர்யா விளையாடலன்னு சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டேன். வாய்ப்பே இல்ல. அவங்க இல்ல இல்ல பயங்கரமா விளையாடிருக்காங்க. விளையாடுறாங்க சார். ரவி சார், இது நான் ஒத்துக்க மாட்டேன். ஆக்சுவலா நாகப்பிரியா போய் சௌந்தர்யாக்கு வந்து சேர்ந்துட்டு ஜாயின் பண்ணி விளையாடினா சப்போர்ட் பண்ண Yes, sir. மாட்டாங்க. ஆனா நாகப்பிரியா சௌந்தர்யாக்கு ஆப்போன